வணக்கம். திமுகவின் துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராசா அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். பிரதான கட்சிகள் அதிமுக, திமுக, இதுல திமுகவும் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு 2026 தேர்தலுக்கான வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம்னு சுற்றுப்பயணம் செய்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம், நான் தான் சிஎம் வேட்பாளர், எனக்கு கீழே தான் கூட்டணி அப்படிங்கிறது அமையும் அப்படிங்கிறாங்க. அப்போ பல முனை போட்டியாக இது மாறிக்கொண்டிருக்கிறது. இது யாருக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? நீங்கள் யாருக்கு சாதகமாக இருக்குங்கிறது மக்களுடைய கையில். ஆனால் அதுக்கு முன்னாடி பூர்வாங்க காரணங்கள் நீங்கள் யோசிங்களேன். அதாவது தமிழ்நாடு ஓரணியில் திரள்வோம், ஓரணியில் தமிழ்நாடுங்கிறாரு. என்ன காரணம்? மக்கள்கிட்ட போடுங்கிறாரு. என்ன காரணம்? மொழி, மண், மானம், இதான் சொல்கிறாரு. அப்போது தமிழ் மொழி, அந்த மொழி சார்ந்த மண், அந்த மண்ணுக்குன்னு ஒரு மானம் இருக்குது. இந்த மண், மானம், மொழி அப்படிங்கிறத அடையாளம் வச்சு தான் திராவிட அடையாளம். அதை காப்பாற்றுவதற்கு ஓரணியில் வான்னு நாங்கள் சொல்கிறோம். அதில் ஒரு லாஜிக் இருக்குது, அதில் ஒரு தர்க்கம் இருக்குது. நமக்குன்னு ஒரு மானம் இருக்குது, நமக்குன்னு ஒரு மண் இருக்குது, நமக்குன்னு இலக்கியங்கள் இருக்குது, நமக்குன்னு பண்பாடு இருக்குது. இதை தான் அம்பேத்கர் அண்ணா வேறு மாதிரி சொன்னார். என்ன சொன்னார்? வி பிலாங் டு டிராவிடியன் ஸ்டாக்னர். எங்களுக்குன்னு தனித்த அடையாளம் இருக்கிறது, அந்த அடையாளம் உங்களோட அடையாளத்தோடு ஒத்து போகாது, எங்களுக்கு எங்களுடைய வேற்றுமொழியை அங்கீகரிங்கன்னு சொன்னார். அது பெரியார் சாவறதுக்கு கடைசி கூட்டத்தில் சொன்னார். நீ வேற, நான் வேற, உன் சாப்பாடு வேற, என் சாப்பாடு வேற, உன் பண்பாடு வேற, என் பண்பாடு வேற, உன் மொழி வேற, என் மொழி வேற, என்ன விடுனார். தமிழை நீங்கள் அங்கீகரிக்கிறதில்ல, தமிழ் பண்பாட்டை நீங்கள் அங்கீகரிக்கிறதில்ல, தமிழ்நாடு அரசாங்கத்தை நீங்கள் அங்கீகரித்து எந்த திட்டத்துக்கும் பணம் கொடுக்குறதில்ல. நாங்கள் உங்கள்கிட்ட கெஞ்ச வேண்டியதாக இருக்குது. எந்த புயல் வந்தாலும் மகாராஷ்டிராவுக்கு என்ன கொடுக்குறீங்களோ, ஆந்திராவுக்கு என்ன கொடுக்குறீங்களோ, அதில் யானை பசிக்கு சோளப்பொரி மாதிரி கொஞ்சமாக கொடுக்குறது. இதெல்லாம் நாடாளுமன்றத்தில் கேட்டால் பதிலே சொல்கிறதில்ல. இவ்வளவு அநியாயமும் இவ்வளவு டிஸ்கிரிமினேஷனும் நீங்கள் பண்ணதுக்கு பிறகு ஓரணியில் திரள்வோம் வாங்க, அரசியலே வேண்டாம், நான் அரசியலுக்காக ஒன்று கூப்பிடல, திமுக சேருங்க, சேராமல் போங்க, ஆனால் இந்த மண், மானம், மொழியை காப்பதற்கு, தமிழ்நாட்டை காப்பதற்கு இந்த பிஜேபிங்கிற இந்த காவி கும்பல்கிட்ட நம்ம ஓரணியில் திரளணும். அப்போ தான் இந்தியா நல்லாயிருக்கும், அப்போ தான் தமிழ்நாடு. இது ஒரு லாஜிக் இருக்குது, பாதிப்பு இருக்குது. அந்த பாதிப்பை சொல்கிறதுக்கு யோகிதை இருக்குது. எடப்பாடி என்ன சொல்கிறாரு? மக்களை காப்போங்கிறாரு. இப்போ மக்களுக்கு என்னங்க பிரச்சனை? தமிழ்நாடு முழுக்க ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கா? இல்லை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்காங்களா? இல்லை பெரும் பஞ்சம் இருக்கா? சொல்லுங்கள். அவங்க லாக்அப் நடக்கும் போது எடப்பாடி பழனிசாமி என்ன ரியாக்ட் பண்ணார்? யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கே அலைபேசியில் போய் சாரிம்மா, நடந்தது தப்பு, நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களா? சம்பவம் நடந்தால் அதற்காக வருத்தப்பட்டு என்னுடைய ஆட்சி இது மாதிரி நடந்திருக்கக்கூடாது, நான் வருத்தப்படுகிறேன், சாரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மன வலிமை இருக்குல்ல, அது ஏன் எடப்பாடிகிட்ட இல்லை? அப்போது நடந்த மரணம், அப்போ இருந்த சிஎம் என்ன ரியாக்ட் பண்ணார்? 1. எத்தனை நாள் கழித்து சிபிஐட்ட கொடுத்தீங்க? 2. எத்தனை நாள் கழித்து குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணீங்க? 2 டேபிள் கொடுங்கன்ட்ட. எது நாணயமான அரசுன்னு பாருங்கள். குற்றமே, அதாவது ஒரு மாநிலத்திலேயோ ஒரு நாட்டிலேயோ மர்டரே இருக்காது, கொலையே இருக்காது, கொள்ளையே இருக்காது, கற்பழிப்பே இருக்காது, லாக்கப் பண்ணணுமே இருக்காதுன்னு சொல்ல முடியாது. நடக்கும், எங்கேயோ 2 அயோக்கியர்கள் இருப்பார்கள். ஆனால் வருகிற போது ஒரு நாணயமான முதலமைச்சர் எப்படி அதை கையாளுகிறார், அதில் தான் அவருடைய நம்பகத்தன்மை, நேர்மை தெரியும். இந்த நம்பகத்தன்மை, நேர்மை எடப்பாடி பழனிசாமி எடுத்து, நான் சொன்ன 5 கேரக்டர் சொல்கிறேன். எத்தனை நாள் கழித்து சிபிஐக்கு ஒப்படைச்சிங்க? எத்தனை நாள் காப்பாற்றணும்னு நீங்கள் முயற்சி பண்ணீங்க அவங்கள? எத்தனை நாள் கழித்து அவங்களை கைது செஞ்சீங்க? கைது செய்ததுக்கு பிறகு எத்தனை நாள் பிணைய விளையாட்டுக்கு ஏற்பாடு பண்ணீங்க? இதெல்லாம் இங்கே கூட்டி கேளுங்க, இங்கே என்னதுன்னு பாருங்கள். எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் எந்த தப்புமே நடக்கலைன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் ஒன்றும் அசாத்தியமான மனித சக்திக்கு மீறிய ஒரு சக்தியெல்லாம் இங்கே யாரும் கிடையாது. சரி, நீங்க இபிஎஸ் உடைய அந்த சுற்றுப்பயணத்தை பத்தி விமர்சனத்தை வச்சீங்க, என்ன உங்களுக்கு? இது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் தமிழகத்தை மீட்போங்கிறாருல, இது யார் கண்ட்ரோலில் இருக்கு மீட்பீங்க? நீங்கள் எந்த சர்வாதிகாரிகள் கண்ட்ரோலில் இருக்குது? எந்த தமிழர் அல்லாத, நீங்கள் தமிழன் அல்லாத ஒருத்தர் இங்கே ஆக்கிரமிச்சுக்கிட்டாரு, சர்வாதிகாரம் நடக்குதுன்னா மீட்கலாங்கலாம். இங்கே தமிழாய்ந்த தமிழன் தான்ங்க மாதிரி இங்கே தமிழ்நாட்டுக்கு ஓட்டு கேட்டு முதலமைச்சராகி இத்தனை திட்டங்களை செஞ்சுட்டு இருக்கு. என்ன மீட்க போறீங்கன்னு கேட்குறேன். கோரப்பிடியில் இருக்கா? மொழியை காப்பாற்றலையா? சரண்டர் ஆகிட்டோமா? நாங்கள் போய் மோடிக்கு அமித்ஷாவும் சரண்டர் ஆகிட்டோமான்னு கேட்குறேன். யார் அதிமுகவோ அந்தபடி காப்பாற்றுறது எங்களுக்கு பெரிய விஷயமா இருக்குது. நீ வெளியே வாங்கன்னு சொல்கிறோம். நான் இன்னும் வெளிப்படையாக சொல்கிறேன், ஜனநாயகத்தில் எந்த கட்சி நிரந்தரமாகவே ஆண்டுகிட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அதற்கு ஒரு எதிர்கட்சி ஆரோக்கியமாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான எதிர்கட்சியாவது இருந்து தொலைச்சிட்டு போங்களேன். எது கொண்டு போய் நீங்கள் காவிரி அங்கே வச்சுட்டு கட்சி அடமானம் வச்சுட்டு வரீங்க?
தமிழகத்தை மீட்போன்னு சொல்றதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு என்னமா உங்களுக்கு உரிமை இருக்கு, தார்மீக உரிமை இருக்கு? நீங்க ஏற்கனவே உங்களே இடம் வச்சுட்டீங்க. உங்களை மீட்கிறது எங்களுக்கு பெரிய, உங்க தொண்டனுக்கு பெரிய பாடம் இருக்கு. அரசியல்ல வந்து எந்த ஆயுதத்தை நாங்கள் எடுத்தாலும் அதனுடைய அடிநாதமாக என்ன இருக்குன்னு பாருங்க. அந்த அடிநாதம் பெரியார் சொன்னார்ல, இது திராவிடம், இது தமிழ்நாடு, நீங்க வேற நான் வேற. அண்ணா சொன்னார்ல, வி பிலாங் டு திராவிடியன் ஸ்டாக், எங்கள் கலாச்சாரம் கலாச்சாரம் இதெல்லாம் காப்பாற்றுவோம், எங்கள் மொழியை காப்பாற்றுவோம், எங்கள் இலக்கியத்தை காப்பாற்றுவோம், எங்களுக்கு 5000 வருஷம் வரலாறு இருக்குது, எங்களுக்கு கீழடி இருக்குது, எங்களுக்கு இரும்பினுடைய வயது 5500 சொல்கிறோம்ல. இந்த பெருமைகள் எல்லாம் வெவ்வேறு வடிவத்தில் பெரியார், அண்ணா, கலைஞர் கொண்டு சேர்த்துருக்காங்கல்ல. இந்த அடையாளத்தை காப்பாற்றுகிறது தான் எங்கள் வேலை. இதை போய் அடமான வைக்கிறது தான் அவங்க வேலை. நான் என்ன கேட்குறேன், கீழடியை வந்து உங்களுக்கு அறிக்கை கொடுக்கணும், என்ன பிரச்சனை? எடப்பாடி பழனிசாமி நேராக அமித்ஷாவை கூப்பிட்டு, எங்கள் மொழி என்னோட கூட்டணியில் இருக்க, கீழடி அங்கீகரிச்சுட்டு போ அப்படின்னு சொல்ல முடியும்னால? சரி, நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்கல்ல, நீட்டை வந்து ஒன்றுமே பண்ண முடியல, நாங்கள் வந்தால் காலி பண்ணணும்னு பண்ண முடியல. இப்போ நீ தேர்தல் அறிக்கை கூட எடப்பாடிக்கு தைரியம் இருந்தால் இந்த தேர்தல் அறிக்கையில் நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பிரதமரிடம் சொல்லி நீட் தேர்வை விளக்குவோம் சொல்ல முடியுமா? பிஜேபியினுடைய கொள்கை வேறு, எங்களுடைய கொள்கை வேறு, ஆனால் கூட்டணி. ஆனால் உன் கொள்கை என்மேல் திணிக்காதன்னு கட்டி போட்டோம்ல, அது மாதிரி இப்போ கட்டி போட்டிருக்கேன் நீ. நான் இப்போ அதிமுகவுக்கு நான் வந்து சவால் விடுறேன். நாங்கள் கூட்டணி இருக்கிறோம் அரசியலுக்காக. எங்களுடைய குறைந்தபட்ச செயல் திட்டம் இப்போதாவது நீட் எடுக்கப்பட வேண்டும், இடபிள்யூஎஸ் எடுக்கப்பட வேண்டும், வக்ஃப் சட்டம் தப்பு, இதுக்கு பிறகாவது ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டமாக பிஜேபியோட போட்டு கையெழுத்து வாங்குறதுக்கு உங்களுக்கு யோகிதை இருந்தால், அருகதை இருந்தால் சொல்லுங்க. நானே யோசிக்கிறேன் எந்த கட்சி போட்டு போடலான்னு. ஒரு கட்சி வந்து திடீர்னு வந்து நாங்கள் வந்து இந்த கட்சிக்கு மாற்றம், நாங்களும் பெரியார் அண்ணா தானா, அதுக்கு முன்னாடி ஒன்று வரலாறு என்னன்னு கேட்குறேன். ஒரு வில்லேஜில் ஒரு கடை, அந்த கடை நல்லா போயிட்டுருக்கு, ஃபேர் ப்ரைஸ், தரமான உணவு, தரமான பொருள், நல்ல விநியோகம், மக்கள் ஹேப்பியாக இருக்காங்க. இன்னொரு கடை போடுறாங்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ வேற ஏதாவது புதுசாக கொடு, இதை விட தரமாக இருக்குன்னு சொல்லு, இந்த என் பிராண்டை வேறன்னு சொல்லு. நீ எதுவுமே சொல்லி அதே பெரியார், அண்ணா, கலைஞர், ஆனால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், நாங்கள் ஏற்றுக்க, இது என்ன அரசியல்னு கேட்குறேன். நீங்கள் பெரியார்கிட்டருந்து விலகி வந்தோம், அதிகாரம் வேண்டாம் என்று பெரியார் நினைக்கிறார், ஆனால் சமூக மாறுதலுக்கு அதிகாரம் தேவை, அதற்காக தேர்தலுக்கு வருகிறோம். மாறுதலுக்கு வந்ததுக்கு பிறகு எங்களுக்கு தலைவர் அவர் தான்னாரு, நாற்காலி காலியாகவே இருக்குனாரு, ஆட்சிக்கு வந்த பிற்பாடு போய் காணிக்கினாரு. ஒரு மாறுதல் தெரிந்தது, வேறுபாடு தெரிந்தது, அந்த வேறுபாடும் மாறுபாடும் தலைவனோடும் தத்துவத்தோடும் முரண்படவில்லை. இதுதான் அண்ணா. இப்போ நீங்கள் வேறுபடுறீங்க, மாறுபடுறீங்க, உங்களுக்கு உரிமை இருக்குது. தத்துவம் என்னன்னு சொல்லுங்கள், என்ன முரண்னு சொல்லுங்கள். என்ன மாறல? அம்பேத்கர் பிறந்த நாளை வந்து எல்லா சாதிக்காரர்களும் சமத்துவ நாளாக கொண்டாடணும், நானே பயந்தேன், கொண்டாட வச்சாரு. ஆயுதவாள நலத்துறை, பிற்படுத்தப்பட்ட நலத்துறை, பிசி அசல், எஸ்சி அசல், நான் படித்த காலேஜில் சட்டம் வந்திருக்கு. இன்னைக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு சமூக நீதி விடுதின்னு வச்சுட்டாரு. எவ்வளவு பொருளாதார உயரத்தில் இருந்தாலும் என்ன இருக்கிற சாதி போகாது. என்ன மாற்றுவீங்களா? என்ன மாற்றுவீங்களான்னு கேட்குறேன். என்கிட்ட எல்லாமே இருக்குது. நான் போகிற காரே 1 கோடி, நான் தங்கியிருக்க வீடு பெரிய பங்களா தான். இது ஒன்றும் இல்லிஜிட்மேட் இதெல்லாம் கிடையாது. லெஜிட்மேட்டாக நான் சம்பாரிச்சுன்னு வச்சுக்குவோம். என் ஜாதியை மாற்றுவீங்களா? நீங்கள் மாற்ற முடியாது. ஆனால் அந்த விசிபிலிட்டியில் ஏன் ஆதிதிராவிட விடுதி, ஏன் பிற்படுத்தப்பட்ட விடுதி, அது உள்ளே நுழையும் போது இது ஆதிதிராவிட விடுதி அப்படிங்கிற மன நோக்கம் இருக்குல்ல, அது ஏன் அந்த பயன்கிட்ட வரணும்? இது சமூக நல விடுதி, சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்டு தான் நாங்கள் ஆசல் தந்திருக்கோம். ஒரு மாறுதல் தான், அதை ஏன் செய்யணும்? நீங்கள் யாரும் இது நான் என்ன ஒன்று கேட்குறேன், மாறுதல் மட்டுமே மாறாது என்பது திமுக தான் நிறைவேற்றிட்டு இருக்கு. நீங்கள் சார் சாதி ஒழிங்கிறோம், ஜாதி ஒழிங்கிறோம். ஒரு கிராமத்துக்கு போனால் பரத்தெரு, பள்ளத்தெரு, செட்டியார் தெரு தனித்தனியாக இருக்கும். ஒரு தெருவில் ஒருத்தர் மாற்றி வீடு கட்ட முடியாது. அதை மாத்திரம் கலைஞர் சமத்துவம் கொண்டு வந்தார். நீங்கள் அதை தாண்டி இப்போ காலனின்னு இருந்துச்சு, அந்த காலனியை வீடு எடுக்கிறார். அப்போ சாதிய கட்டுமானம் வந்து தெருவில் இருந்துச்சு, பௌதிக கட்டுமானம் கிராமத்தில் இருந்துச்சு. அதை விடத்து சமத்துவபுரம் ஒரு மாறுதல். அந்த சமத்துவபுரத்துக்கு பிறகு காலனின்னு பேர் இருந்தாவே அது ஆதிதிராவிட தெருவாக இருக்குது, அந்த காலனி எடுத்து ஒரு மாறுதல். அதற்கு பிறகு ஆதிதிராவிட விடுதி, பிற்படுத்தப்பட்ட விதின்னு இருக்குது, அந்த 2 விடுதி எடுத்துட்டு சமூக நல விடுதி ஒரு மாறுதல். தேக்கமில்லாத ஒரு ஓட்டம் திராவிட இயக்கத்துக்கு இருக்குன்னா திமுக தான் இருக்குது. நீ என்ன புதுசாக மாற்றிடுவ? ஒன்ட்டு என்ன புதுசாக இருக்குது? எதுக்கு டூப்ளிகேட் சாமான் வைக்கிறதுக்கு இன்னொரு கடைன்னு கேட்குறேன். இதே ஆண்டிமுத்து ராசா அவர்கள் பெரம்பலூர்ல நிற்கிறாங்க, நீலகிரியில நிற்கிறாங்க. அதற்கு மேல் திமுகவில் என்ன பொறுப்பு, அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்? இது வந்து தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய சீட்டி தண்டபாணி பொதுத்தில் நின்று ஜெயிச்சார். எப்போ? 60கள்லயே. ஆபிரகாம் இங்கே சென்னையில் ஜெயிச்சிருக்காரு. அதுக்கெல்லாம் முன்னுதாரணம் இருக்குது. நான் நிற்கிறதுங்கிறதுக்கு வெவ்வேறு காரணங்கள் இருக்குது. இப்போ வந்து தலைவர் என்ன போகும்போது எனக்கு நான் வடசென்னை கூட கேட்டேன், நிற்கலாம்பா தப்பு இல்லை, அந்த தோட்ட தொழிலாளர்கள், ஏன்னா எங்களுடைய முன்னோர்கள் வந்து இலங்கையிலேருந்து வந்தவங்க, அந்த தோட்ட தொழிலாளர்கள் டேண்டி ஆரம்பித்து கொடுத்தேன். அந்த தொழிலாளருடைய வாழ்க்கையெல்லாம் இன்னமும் மோசமாக இருக்குது. அவருடைய குரலாக நீ இருக்கலாம். நீ என்கிட்ட பேசும்போது சொல்லியிருக்க, எங்கள் தாத்தா வந்து இலங்கைக்கு ஓட்டினான்னு சொல்லியிருக்க, இலங்கை தமிழர் அங்கே இருக்காங்க, அது உனக்கு சேஃபாக இருக்கும், ஒரு உள்ள பிடிப்போட கூட நீ பணியாற்றலாம். அது மட்டும் இல்லை, அந்த ஏரியாவில் நம்ம ஒரு கட்சி வளர்க்குறதுக்கு ஒரு ஆள் தேவைன்னு கூட நினச்சிருக்கலாம்.
நல்லது தான். நான் ஒன்றும் தப்பு. இப்போ நீங்கள் அடுத்து வரும்போது நீங்கள் கேட்குற கேள்வி திமுகவை அட்ரஸ் பண்ணோம். ஏதாவது ஒரு எம்எல்ஏ கூட நாங்கள் கொடுப்போம் பொது தொகுதியில் இந்த தேர்தலில். சரி, அமித்ஷாவை பத்தி பேசினப்ப சடான முட்டாள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க. அவர் ஹோம் மினிஸ்டர். ஆமா, ஏன் இருக்கிற பதவியிலே வந்து அப்படி ஒரு கேரக்டர் கூட தான். திரும்பவும் சொல்கிறேன், அரிதோறும் அரிதோறும் அறியாமை. நான் ஹோம் மினிஸ்டராக இருக்கிற காரணத்தில் எனக்கு எல்லாம் தெரிஞ்ச அர்த்தம் கிடையாது. ஒரு டாக்டருங்கிற காரணத்தினாலேயே வந்து அவருக்கு வந்து எக்கனாமிக்ஸ் தெரியுமா? நீங்கள் எம்டி டாக்டர், நல்ல அறுவை சிகிச்சை, ஹார்ட் வந்து நீங்கள் தான் கலைச்செல்வி தான் பெஸ்ட் டாக்டர் இன் தி தமிழ்நாடு ஹார்ட் ஆப்ரேஷனில். டஸ் இட் மீன் டு சே யுவர் எக்ஸ்பர்ட் இன் எக்கனாமிக்ஸ்? ஜிடிபி உங்களுக்கு தெரியுமா? நான் ஒரு அப்போலாம் இருக்க ஒரு டாக்டர் கூப்பிடுங்க, ஜிடிபி எல்லாம் சொல்லுங்கள், சொல்லிடுவார் அவர். ஜிடிபி சொல்கிற ஒரு பொருளாதார இருக்கார்ல, அவர்கிட்ட போய் பிளட் குரூப்பை பற்றி கேட்டுருவீங்களா? நான் சொல்கிறதில்ல, நான் சொல்கிற அரசியலில் அவர் அப்படி இருந்தார், அறியாமை. நான் ஒன்றும் சொல்ல வரல. அந்த ஹரியானா டெல்லி முதலமைச்சர் இருக்கார்ல, அவருக்கு பின்னால் என்ன தத்துவம்? ஹரியானாவில் என்ன தத்துவம்? மகாராஷ்டிரா முதலமைச்சரை நீங்கள் எடுத்துகிட்டு மாற்றிட்டேன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த தோற்று போனவருக்கு என்ன தத்துவம்? அவங்களுக்கெல்லாம் பெரிய அரசியல் கட்சி தலைவர்களே தவிர, நான் திரும்பவும் கேட்குறேன் அரவிந்த் கெஜ்ரிவாலை, நான் அப்பவும் அவர்கிட்டே நேராக கூட கேட்டு கொடுத்துருவேன். ஊழல் ஒழிப்புங்கிறது ஒரு அரசியல் தத்துவமா? நிச்சயமாக அது ஒரு முற்போக்கான எண்ணம். எப்படி வந்து ஒவ்வொரு மனிதன்ட்டையும் குறைபாடுகள் இருக்குமோ அது மாதிரி நிர்வாகம் வருகிற போது ஊழலும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அது வந்து ஒரு எண்ணிக்கை, ஒரு சதவீதத்தை மீறாமல் பார்த்துக்கொள்வது பெரிய வெற்றி. ஏன்னா எல்லா மனித மனங்களும் ஒன்றல்ல, எல்லா மனித மனங்களும் ஒன்றல்ல. அது மாதிரி எல்லா மனிதனுடைய நடத்தையும் நேர்மையும் ஒன்றல்ல, இருக்கும் எங்கேயாவது. பட் அதுக்காக ஒரு கட்சியார் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? ஊழல் ஒழிப்புக்காக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்ச வரலாறு எங்கேயாவது இருக்கா? ஊழல் ஒழிப்பை வந்து ஒரு தேர்தலில் ஒரு முன்னெடுப்பாக எடுக்கலாம், ஒரு முழக்கமாக எடுக்கலாம். அப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு தனி மனிதன் அன்னைக்கு இருந்த எமோஷன்ஸை பயன்படுத்தி ஊழல் 2G அது இது நான் தான் நேர்மையானு சொல்லி வந்தார். கடைசியில் அவரே ஊழலில் சிக்கிக்கிட்டார். அவருக்கு நோக்கம் இல்லை, அவருக்கு தத்துவம் இல்லை. அது மாதிரி ஹரியானாவில் தத்துவம் இல்லை, நோக்கம் இல்லை. அது மாதிரி மகாராஷ்டிராவில் இல்லை. ஆனால் எங்களுக்கு தத்துவம் இருக்குது, நோக்கம் இருக்குது, இலக்கு இருக்குது. எங்களை போய் நான் அது மாதிரி மாற்றுருவேன்னா, நீங்கள் ஆரஞ்சு ஆப்பிள் கம்பேர் பண்ணுறதை முட்டாள் தானே. நான் அதான் சொல்ல வந்தேன். தி கம்பேரிசன் செல்ஃப் ராங்னு சொல்றதுக்காக அந்த வார்த்தை போட்டேன் நான். இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த பாஜக எதிர்ப்பு இதெல்லாம் இங்க சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு கை கொடுக்குமா? கட்டாயம் கை கொடுக்கும். ஏனென்றால் என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. நீங்கள் நல்ல கேள்வி. அதாவது சட்டமன்றத்துக்கு வந்து பிரித்து பார்ப்பாங்க, நாடாளுமன்றத்துக்கு பிரித்து பார்ப்பாங்க. இப்போ வந்து ஜெயலலிதா இருந்தால் கூட வேறு மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா ஜெயலலிதா வந்து கூட்டணியே வைத்தால் கூட தன்னுடைய தனித்தன்மை இழக்காதவர்கிற பேர் அவருக்கு இருந்தது. கொஞ்சம் கூட்டணியிலே இருந்தால் கூட அருண்ஜேட்லி வந்து வீட்டுக்கே வந்து பார்த்துட்டு போனால் கூட அவருக்குன்னு சில அடையாளங்களை விட்டு கொடுக்க மாட்டார். துணிச்சலான பெண்மணிம்பார். ஏன்னா கலைஞரே அந்த மாட்டம் என்ன பிடிச்சிருக்க துணிச்சல்னாங்க. அப்படிப்பட்ட துணிச்சல் உள்ளவர் அவர். எடப்பாடி இப்படி துணிச்சல் உள்ளவரா? நான் தான் சொல்கிறேன், சிம்பிளாக ஜென்டலாக பேசி வாங்குங்களேன். இந்த தேர்தலில் நாங்கள் அதிமுகவோட கூட்டணி, இந்த அரசு அதிமுக வெற்றி பெற்றால் நீட் தமிழ்நாட்டுக்கு விலக்கிக் கொள்வோம், இடபிள்யூஎஸ் விலக்கிக் கொள்வோம், பொது குடியுரிமை சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவோம் தமிழ்நாட்டுக்கு மட்டும், அதே மாதிரி வக்ஃப் சட்டத்தை திருத்திக் கொள்வோம். உங்களால் சொல்ல முடியுமான்னு கேட்குறேன். நாங்கள் தான் ரோடை ஓப்பனாக விட்டோமே, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. ரிசைன் பண்ண சொன்னாங்க, வேணான்னு அழுதானா? ரிசைன் பண்ணேன். ஜெயிலில் போட்டிங்க, அழுதானா? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு என்னை அரெஸ்ட் பண்ணும்போது எனக்கு பிளட்டு பிபி வந்து 120/80. என்னை அரெஸ்ட் பண்ண எஸ்பிக்கு 160/210. நீ குற்றவாளியா நான் குற்றம் நேராக கேட்டேன். என்ன உங்களுக்கு பிரச்சனை சார்? இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸருங்க. நான் தெளிவாக சொன்னேன், ப்ரெஸ்லேயே சொன்னேன். நீங்கள் வந்து என் பிளட் டெஸ்ட்டை வந்து நான் உங்களுக்கு ஒரு லேபுக்கு அனுப்பிச்சதுனாலேயே எனக்கு எய்ட்ஸுனோ எனக்கு வந்து மலேரியானோ நீங்கள் முடிவு பண்ணுவீங்களா? ஜஸ்ட் என் ரத்தத்தை கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். ரிசல்ட் வெளியே வரணும். என் பேரில் சிபிஐ கேஸ் போட்டால் உடனே நான் குற்றவாளியா கொண்டுருவீங்களா? என்ன இப்போ நானே கேஸ் நடத்தலையா? நான் உங்களை மாதிரி ஓடி வளைஞ்சேன்னா ஜெயலலிதா மாதிரி எத்தனை வருஷம் தெரிச்சேன்? ஒரு நாள் கூட வாய்தா வாங்கலை. நானே போட்டிக்கு போனேன், நானே சாட்சி சொன்னேன். 16 பேர் எனக்கு கிராஸ் பண்ணான் சிபிஐ வக்கீல். அதாவது ஒரு ரெய்டு வந்துச்சு விட்டீங்கன்னாக்கா அந்த ரெய்டு நாங்கள் தப்புன்னு சொல்லியிருந்தா எங்களை இன்னும் ஊழல் குற்றவாளின்னு சொல்லியிருப்பீங்க. அதனால கதவை திறந்து விட்டோம். அது வேறு, இது வேறு. சரி, இப்போ களம் எப்படி இருக்கும்? எப்படி 2026 எதிர்முனை ஓட்டுகள்லாம் பிரிஞ்சிருது அப்படிங்கிறது ஒரு லாபமா திமுகவுக்கு பார்க்கப்படுதா? எங்களுக்கு அதை பற்றி கணக்குகளுக்கே போகல. நாங்கள் ஒரு நல்லாட்சியை வழங்கியிருக்கிறோம். நீலகிரிக்கு முதலமைச்சர் வந்தார். நீலகிரிக்கு இருக்கிற பெருமை அந்த ஊர் மக்கள் மட்டும் அங்கே இருக்க மாட்டாங்க, தமிழ்நாட்டு மக்கள் முழுசாக அங்கே இருப்பாங்க. டூரிஸ்ட் பிளேஸ். அதில் ஒரு அம்மா செல்ஃபி எடுத்துக்கிட்டு, நான் வந்து சிவகங்கையிலேருந்து வரேங்க, எனக்கு அரசியலுக்கு சம்மந்தம் இல்லை, எனக்கு அரசியலே கொஞ்சம் பிடிக்காது, ஆனால் உங்களை எனக்கு பிடிக்கும். என்ன காரணம்னா டிவியில் பார்ப்பேன், உங்களுடைய திட்டம் போய் சேராத ஒரு வீடு தமிழ்நாட்டில் இருக்க வாய்ப்பே இல்லை நாங்கள். எனவே சாதனைகளை நம்புகிறோம். அதையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டினுடைய தனி தத்துவமான திராவிட தத்துவம், தமிழ் மொழி, இனம், எங்களுக்கு இருக்கிற கலாச்சாரம், இதையெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டோம்.
அதில் அடிநாதமாக இருக்கிற அந்த திராவிட இயக்க சிந்தனைகளுக்கு நாங்கள் எப்போதும் பாதுகாப்பு என்று சொல்லுகிற அந்த கலர் எங்கள்கிட்ட இருக்கிறதுனால அதோடு சேர்ந்து மீண்டும் ஆட்சி அமைப்போம். வாழ்த்துக்கள் சார். பொறுத்திருந்து பார்க்கலாம் களம் எப்படி இருக்க போகிறது. நன்றி உங்களோட. இதுவரை திமுகவின் துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராசா அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம்.